கிறிஸ்துவுக்கு 30 வயசு வரைக்கும் தச்சனாக இருக்கிறது அழைப்பு கொடுத்திருந்தார். அந்த அழைப்பில் அவர் இருந்தார். அழைக்கப்பட்ட அந்த நிலைமையில அவர் வாழ்ந்தார். அதுக்காக அவர் பிரசங்க வரமோ அல்லது கடவுளுடைய வார்த்தை இறைவார்த்தை உரைக்கிற அந்த வரமோ அவருக்கு இல்லாமல் இருக்கையில் அதுவும் இருந்தது. ஆனா அதுக்கு டைம் தேவைப்பட்டது. அந்த நேரம் வரும் வரைக்கும் அவர் ஒரு அழைப்பில அவர் இருந்து கொண்டுதான் இருந்தார். அது அழைப்பு. மோசே நாட்டை ஆளத்தக்க அந்த வரங்களை கொண்டிருந்த மனுஷன் மோசே. அந்த மனுஷன் ஒரு நாட்டை ஆளுவதற்குரிய சகல அந்த ஞானங்களையும் வரங்களையும் கடவுள் கொடுத்திருந்து அவனை பழக்கி எடுத்திருந்தவர். ஆனாலும் 40 வருஷம் ஆட்டை மட்டும் மேய்க்கிறதுக்கு அவர் அந்த அழைப்பு அவனுக்கு ஒதுக்கி இருந்தார். ஆடுகள்லாம் 40 வருஷம் நீ மேய். அது ஒரு அழைப்பு. God called him to shepherd to his father-in-law's herds. தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்க்கிறதுக்கு 40 years 40 வருஷம் ஆண்டவர் மோசே அழைச்சிருந்தார். ஆனா மோசேக்கு நாட்டை ஆள்றதுக்கு அவர் பழக்கி இருந்தார். ஆனா அதுக்கு இது இல்ல டைம். அதுக்கு டைம் வருமையா. ஆனா நீ 40 வருஷம் இதை பழக. கடவுள் அழைக்கிற அந்த வரங்கள் குடுபட்டு இருக்கிற மனுஷர்களையும் அது பெரும் வரங்கள் அல்லது சாதாரண வரங்கள் என்று நாம சொல்லுற அந்த வரங்கள் நாம பிரிக்கிறோம். எது பெரும் வரங்கள்? பெரும் வரங்கள் என்று நாம சொல்லுறது எது கூட நாம பிரியோசனமா வாழுறோமோ அது அதிக பிரியோசனமான வரங்கள் அல்லது அது பெரும் வரங்கள். நாம வாட் இஸ் நாம சொல்லணும், நாம எந்த அளவு நாம பிரியோசனப்படுறதுக்கு படுற மாதிரி நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ அது மேன்மையான வரங்கள். ஐ வில் ஷோ யூ. நான் உங்களுக்கு காட்டுவேன் இதுல அதிக மேன்மையான வரங்களை. 2 பவுல் அப்போஸ்தலன் சொன்னார் 1 கொரிந்தியர் 14. நான் உங்களுக்கு அந்நிய பாஷை என்றதை விட தீர்க்க தரிசனம் சொல்லுறத அது மேன்மையான வரம். அது அது அதிக பிரயோசனத்தை கொடுக்கும். அதுல எது அதிக பிரயோசனமோ மக்களுக்கு அப்படிப்பட்ட வரங்களை கொண்டிருக்கிறவர்கள் அதிக கனத்துக்கு பாத்திரவான்களா இருக்கிறீர்கள். எது மக்களுக்கு அது குறைஞ்ச பிரயோசனம் அது எது எப்படி குறைய போகுது அது எல்லாருக்களையும் அப்படிப்பட்ட வரங்களை கடவுள் கொடுக்கிறது கூடாக அந்த வரங்கள் எல்லாரையும் இருக்கத்தக்கதா இருக்கிறபடியால அது பிரயோசனம் குறைவா இருக்கும். அதனால அதுக்கு டிமாண்ட் அதிகமாயில இட்ஸ் நாட் மோஸ்ட் வேல்யூபிள் தென் இட்ஸ் நாட் மோஸ்ட் ஆனரபிள். யாரு அதிக கனத்துக்குரியவர்கள்? அதிக பிரயோசனமா இருக்கிற யாக்கள், அதிக பிரயோசனப்படுகிற மக்கள் அவர்கள் அதிக கனத்துக்கு பாத்திரவான்களா இருக்கிறீர்கள். ஏன் அதிக கனம்? ஏண்டா அது அதிக மக்களுக்கு பிரயோசனமா இருக்கு. ஒருவருக்கும் பிரயோசனமா இல்லையேண்டா அதுக்கு பேர் பேலியாளின் மக்கள். அது பிரயோசனம் இல்லாத சனம். ஏன்னா ஒருவனுக்கும் பிரயோசனம் இல்லை, அது பேலியாட்கள். ஆனா பிரயோசனப்படுறோம் குறைஞ்ச அளவு, குறைஞ்ச மதிப்புள்ளையாக்கள். அதனால கடவுள் எங்களை எந்த வாழ்க்கை நிலைமைக்கு அழைச்சிருக்கிறார் அந்த வாழ்க்கை நிலைமையில நாம எவ்வளவுக்கு பிரயோசனமாயிருக்கிறோம் என்றுதான் கேள்வி. எவ்வளவுக்கு அவ்வளவு நாம பிரயோசனமாயிருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்கள் மதிப்பு மிக்கையாக்கள். கடவுளால மதிப்பு, மனுஷரால புகழ்ச்சி. மோசே நாட்டை ஆளத்தக்க அந்த பெரும் பிரயோசனத்துக்குரிய அந்த வரங்களை பெற்றிருந்த மனுஷன், பெரும் பிரயோசனத்தை பெற்றிருந்த மனுஷன். ஆனா கடவுள் அதுக்கும் ஒரு டைம் செட் பண்ணி இருந்த டைம் அந்த ஃப்ரேம் இருந்தது. அவருக்கு அந்த வரம் இல்லாமல் இருக்கையில் சின்ன நிலையிலிருந்து அவன் எய்த்தியருடைய சகல வித்தைகளிலும் பழக்கப்பட்டிருந்த மனுஷன். சின்ன வயசுல இருந்து அவன் தேவனுடைய கேட்டகிசங்களையும் பிதாக்களுடைய விசுவாசத்திலும் வளர்க்கப்பட்டு மிகவும் ஆளுமை ஆட்சி அந்த ஜாக்கிரதைகள்ல நன்றாக வளர்க்கப்பட்டிருந்த மனுஷன். அந்த மனுஷன் தானும் விளங்கிக் கொண்ட மெட்டாக்களுக்கு தெரியுது இவன் நாட்டையெல்லாம் ஆளத்தக்க பெரும் பிரயோசனம் உள்ள ஆக்கள். ஆனா கெட்ட 40 வயசுக்கு வரைக்கும் அதை செய்ய விட இல்லை. பிறகு அடுத்த 40 வயசு வரைக்கும் செய்யவும் விட இல்லை. எனக்கு வரம் இருக்குது அதனால நான் செய்ய போறேன் கிளப்பிருக்கல. அது நம்ம பாட்டுல வரம் இருந்தாலும் அதுக்கான நேரம் சரியா அமைஞ்சிருக்கான் கேள்வி. Do you have the gift? Then you have just whether God is allowing the time to show the gift.
அந்த விதத்தை இப்ப பயன்படுத்த அனுமதிக்கிறாரா? ஏன்னா கிறிஸ்துவுக்கும் அவர் அதுக்காகத்தான் பிறந்திருந்தவர். ஆனா 30 வயசு வரைக்கும் அவரை அந்த விரங்களை பயன்படுத்துறதுக்கு அவர் அனுமதிக்க இல்லை. கிறிஸ்துவ அவர் 30 வயசு வரைக்கும் பெற்றாருக்கு கீழ்ப்படிவு என்று சொல்றது பெற்றாக்க சம்மதம் இல்லாம வாழ்க்கை நிலைமைக்கு போகக்கூடாது. பெற்றார் சொல்லுறதுபடியே பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார். ஆகையால பெற்றாருக்கு தெரியும் எது இப்ப வயசு, எது இப்ப வாழ்க்கை நிலைமைக்கு போகுது. அது பெற்றாருடைய சொத்து பிள்ளைகள். அதனால பெற்றாருக்கும் அந்த நேரங்கள் காலங்கள் சரியா தெரியும். மோசே 40 வயசுல கல்யாணம் முடிக்காம அவர் எகிப்து தேசத்தை விட்டு ஓடியங்க. அங்க வந்த நேரத்தில் எத்ரோக்கு தெரியுது இவருடைய அழைப்பு அடுத்த காலம் சரி, இவர் கல்யாணம் முடிக்க வேண்டிய ஆளன். அயல தன் மூத்த மகள் சிப்போரால அவர் கல்யாணம் கட்டி கொடுத்தார். அயல இப்ப மோசஸ் வாஸ் கால்ட் டு பி a husband calling. அவன் ஒரு புருஷனாயிருக்கிறதுக்கான அழைப்பை பெற்றிருந்தார். அவனால he was a bachelor. அவன் திருமணம் ஆகாத மனுஷனா அழைக்கப்பட்டிருந்தார். ஆனா நேர காலம் தெரியுது இவர் கல்யாணம் செய்ய வேண்டிய வயசுதான். இனிமேல் அதுக்கான இயலுமைகள் எல்லாம் இருக்குது, வரம் இருக்குது. அதனால கல்யாணம் செய்யணும் ஐயா, நான் இந்த மகளை தரன்னு மனுஷன் கட்டி வச்சார். கல்யாணம் செய்து கொண்டு இருக்கிற அந்த செய்த காலங்கள்ல ஏன் கல்யாணம் செய்யறதுக்கு முன்னுக்கு அவன் தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளுக்கு தண்ணி காட்டுவது, அதை தண்ணி காட்ட விடாத ஆக்களோடு எல்லாம் சண்டை பிடிச்சு அந்த ஆடுகள் மேல உள்ள கரிசனை எடுத்து அவன் காட்டுகிறது மூடாக அவன் தன்னுடைய மாமனாருடைய சொத்துக்களை நியாயமான முறையில பெருக்கி சம்பாதிக்கிறதுக்கான பொறுப்பை கொண்டிருக்கிறான் என்றதை காண்பித்தான். அதனால சொன்ன தன் 7 குமார்கள் ஏன் அந்த எதிரியனை விட்டுட்டு வந்த நீங்கள், அவன் அவ்வளவு பொறுப்பா அந்த விஷயத்தை செய்திருக்கிறான், கூட்டி கொண்டு வாங்க அவனை வீட்டை என்று தீட்டி அனுப்பி பொம்பளை பிள்ளைகளை கூட்டி கொண்டு வர வச்சான். அவனுக்கு தெரியுது இவன் குடும்பத்தை நடத்துறதுக்கு பொறுப்புகள், தைரியங்கள், துணிவுகள் இருக்கிற மனுஷன். அதனால கல்யாணம் செய்துட்டியோ இல்லையப்ப இப்படி வந்தான், சரி அப்ப நீ இந்த அழைப்புக்களவா. ஆயால கல்யாணம் செய்யாம இருக்கிறதுக்கான அழைப்பு அது குறிப்பிட்ட வயசு வரைக்கும், கல்யாணம் செய்யறதுக்கான அழைப்பு அது பெற்றார்களுக்கு தெரியும் எது அந்த வயசும், எது அந்த பொறுப்பும், எது அந்த வரங்களும். அதனால மாமனார் செய்து வச்ச. அவர் செய்து வச்ச பிறகு ஐயோ என்ன கடவுள் ஜலத்திலிருந்து என்ன காத்தவர், ஐயோ நான் என் அம்மா அப்பாக்கள் விட்டுட்டீனும் அந்த நேரத்தில் கடவுளோட அற்புதமா என்ன காத்தவர், எனக்கு தெரியும் கடவுள் என்ன இதை விட ஒரு பெரிய அழைப்புக்கு அழைச்சிருக்கிறார். அதனால போய் உங்களோட ஆட்ட பேச்சு கொண்டிருக்க எனக்கு டைம் இல்லை, நான் இன்னும் கூட சிரமம் பண்ணிக்கொண்டு உபவாசத்துல இருந்து நான் அந்த அழைப்பை எப்படி டெவலப் பண்றேன்னு நான் யோசிக்க போறேன். விசர்க்கத கதைக்கிற மோசையை கல்யாணம் செய்யறதுக்கு முன்னுக்கும் கல்யாணம் செய்த பிறகு தனக்கு முன்னால எது நியாயமான நேர்மையோட சம்பாதிக்கத்தக்க அழைப்பாக இருக்குதோ இருந்தது அந்த ஆடுகள்ல. அதனால அது மாமனாருக்கு பொம்பளை பிள்ளைகள் தண்ணி காட்டி வளர்த்து கொண்டிருந்தத ஒரு ஆம்பளையா பிள்ளையா தான் அதை செய்யறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருக்கு இந்த வரம் பெரும் வரம். ஆனா அந்த ஆடு மேய்க்க தெரியாத வரம் இல்லை. அவன் அதுக்கு பெரிய வரங்கள் இருக்கிற ஆட்களுக்கு சாதாரண வரங்களும் செய்ய தெரிஞ்சிருக்க வேணும். வீடு கூட்ட தெரியாதவனுக்கு என்னண்டு நாட்டை கூட்டுற விஷயம் தெரிஞ்சிருக்கு, என்னண்டு கக்கூஸ் கழுத தெரியாதவனுக்கு என்னண்டு நாட்டில் இருக்கிற ஊத்தைகளை கழுவி அகற்றுவது தெரியும். எப்படி கழுவுற, எங்க தொடக்க, எங்க பழிக்க, எங்க வெளிக்க வந்தது என்னன்னு தெரியும். வீட்டுல அதுல பழக்கிறதுனூடாக பள்ளிக்கூடங்கள் மற்றது தங்களோட குடும்பங்களுக்கு அந்த அழைப்புகளுக்கான வரங்கள் சாதாரண அழைப்புகள் வரங்கள். அந்த வரங்கள் பெரிய வரங்கள் இருக்கிறார்களுக்கு எனக்கு கூட்ட தெரியாது, என்ன கூட்ட சொல்லிட்டாருன்னு சொல்லி கூட்ட தெரியாம என்னண்டா பெரிய இடத்துல இருக்கேன் அயல பெரிய இடத்துல பிரியோசனமா இருக்கிற ஆக்கள் சின்ன பிரியோசனம் செய்ய தெரிஞ்சிருக்க வேணும், தெரியத்தக்க ஆக்களா இருக்க வேணும். அயல ஆண்டவர் பழக்கி எடுத்தார் அதை மோசேக்கும். மோசே சிலவழில நீ அரசியின் குமாரத்தி அயல பார்வோனின் மகளின் மகன் என்னப்பட்ட அந்த பட்டத்தோட நீ வாழைக்கல அந்த ராஜரீக வாழ்க்கையில சிலவழில உனக்கு கீழே வேலைக்காரெல்லாம் வச்சு எல்லாம் செய்து முடிச்சிருப்பீர்கள். ஆனா நீ மக்களுக்கு பிரயோசனமா இருக்கணுமோ, நீ வேலைக்காரனா இருக்க பழகணும். நேரா இருக்க விரும்புறவன் வேலைக்காரனா இருக்க பழகட்டும். முதன்மையா இருக்க விரும்புறவன், பெரும் பிரயோசனமா இருக்க விரும்புறவன்
முதல் கீழ் கொஞ்சம் பிரியோசனம் இருக்கிறத பழகி கொள்ளட்டும். எவன் கொஞ்சத்துல பிரியோசனமா இருக்கிறானோ அவனைதான் பெரிய விஷயங்களுக்கு பிரியோசனமா இருக்கிறது கடவுள் ஆக்குறார். அயலன் பிள்ளைகள் என்ற அழைப்பில பிள்ளைகள் அவர்கள் பெற்றாரு கீழே சிறு குழந்தைகளா சிறுவர்களா வாலிபர்களா அவர்கள் இருக்கிற அந்த காலங்களில் இந்த சகல அந்த அழைப்பு நேரங்களிலே பிள்ளைகளை எல்லாரும் இந்த பயந்தளிக்கப்பட்ட கிறிஸ்துவனுடைய வரங்களை பிள்ளைகளை டெவலப் பண்ண பார்க்கிறோம் நாங்கள். அவனுக்கு கூட்டம் அவன் பாத்திரம் ஒன்றும் கழுவ தெரியாது, அவனுக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது. அது டஸ்ட் அவனுக்கு படும், டஸ்ட் அவனுக்கு சின்ன படும். அப்புறம் என்ன பெரிய டஸ்ட்கள் என்ஜினியர் ஆகாது, அப்புறம் என்ன பெரிய டஸ்ட்களோட அந்த கேஸ்களோட டாக்டருக்குள்ள போய் நிக்கிறது, அப்புறம் என்ன அப்படிப்பட்டது இல்ல ஒரு முதலாளியா ஃபேக்டரியில மேனேஜரா நிக்கிறாரு. சின்ன நிலையை பாடுபட கற்றுக்கொள்ளட்டும், சின்ன வயசுல முறிய கற்றுக்கொள்ளட்டும், நுகத்தை சுமக்க பழக்க சின்ன நிலை. ஏன்றால் அவங்கள் வளரேக்கல அது எல்லா விதத்திலையும் மக்களை உருவாக்கி எடுக்கும். அதனால நீ உருவாக்காம விடுறியோ கடவுள் முறிச்செடுப்பார். கடைசியில உன்ன கடவுள் உன்னை முறிச்செடுப்பார். ஆனா என்ன காலம் போயிடும், காலம் போயிடும். மோசேய ஒழுங்கா ஏற்கனவே முறிச்சு பழக்கி பல விஷயங்களை செய்ய விட்டிருந்தா அவர் முன்னுக்கே சில வரையில நாட்டு ஆள்றதுக்கான விஷயங்களை வந்திருக்கிறார். ஆனா தேவனுடைய பராமரிப்பின் ஞானத்துல எகிப்தியருடைய அடிமத்தன 400 வருஷம் வரைக்கும் எபிரேயர் அப்படித்தான் இருக்கணும் என்று தேவன் தீர்மானித்திருந்தபடியால அந்த காலங்கள் நிறைவேறும் வரைக்கும் அவர்கள் ஒன்றும் செய்கிறார், அவர்கள் அப்படித்தான் ஓட வேண்டி கிடந்தது. அதுல மோசே ஆண்டவர் பழக்கி எடுத்த அப்படி பழக்கிற அந்த 40 வருஷம் முடிஞ்சு 80 இயர்ஸ் 80 வயசு வரைக்கல அவர் கூப்பிட்டார், மோசே மோசே மோசே. அயல ஏன் ஆண்டவரை அழைக்கிறேன், வா நான் உன்னை அனுப்புறேன். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்கிற உங்களுடைய பிதாக்களுக்கு நான் கொடுத்த அந்த உறுதிமொழி நிறைவேற காலம் சரியடாப்பா. கம் ஐ கால் யூ, அழைக்கிறேன், வா உன்னை அனுப்புவேன். போய் சொல்லு அந்த பெரிய அரசனுக்கு முன்னால என்னை ஆராதிக்க என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று சொல்லு. அரசனுக்கு முன்னால நிக்கிறதுக்கு அரச குடும்பத்தில் வளர்ந்து அரசர்களுக்குரிய அந்த வரங்களும் அப்படிப்பட்ட ஞானங்களும் பெற்ற மனுஷர்களை கடவுள் கொண்டு போய் விட்ட. அயல ராஜாக்களை வழி நடத்துறதும் ராஜாக்களை நடத்துறதுக்கும் கடவுள் ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகள் போல தன்னுடைய சட்டங்களை நல்லா விளங்கி நாடு எப்படி ஆளப்படணும், குடும்பம் எப்படி ஆளப்படணும், சபை எப்படி ஆளப்படணும் என்ற அந்த சகல வித்தைகளும் நன்றாக பிரமாணங்களும் கட்டளைகளும் கற்பனைகளும் பழக்கப்பட்டு ஆக்களை கொண்டு விட்ட பவுல் அப்போஸ்தலன், நீ சீசாருக்கு முன்னால நிற்கும், சீசாருக்கு முன்னால நிற்கும். ஏன் பவுல் நிற்கும், வா உன்னை நான் ராஜாக்களுக்கு முன்னால நிக்கிறதுக்கு அனுப்புறேன். ஏண்டா அதுக்கு பேதுரு அப்படி செய்யறதுக்கு வேற நான் கொடுக்க இல்லை. பேதுரு வேடுமனிலா அவர் திருச்சபையினுடைய அந்த கீயை வச்சிருக்கோம்னு சொன்னான். அவன் நான் அந்த லோக்கரா தூதர்களுக்கு நான் நிப்பாட்டி கொண்டிருக்கிறான். ஆனா நீ போய் நீ ஒரு தூதன் தான், பட் நீ படிச்ச படிப்பு அது கமாலியலுடைய பாடம், அது பெரும் பிலோசபர்ஸ், அது ராஜாக்கள் செவியொடுக்கிற ஆலோசனை தேடுற அந்த பெரும் ஞானிகள் அவங்களுக்கு படிச்சவன் உண்மை நான் அனுப்புறேன். ராஜாக்களுக்கு மதிஜர்களுக்கு முன்னால படிச்சவங்களுக்கு முன்னால நிக்கிறதுக்கு உன்னை வச்சு நான் திருச்சபைய பெரும் இந்த கிழக்கத்தி புத்திரருடைய ஞானங்களை படிச்சிருக்கிற அந்த மக்களுடைய ஞானங்களுக்கு ஒத்த ஞானங்கள் உனக்குள்ள அந்த விரல் வந்து நான் பழச்சிருக்கேன் சின்ன வயசுல இருந்து. அதனால உந்த வயசுல உந்த காலத்துல படிச்சவங்களுக்கு ஒரு தினம் உனக்கு சமனா நிக்க இல்லைன்றது உனக்கும் தெரியும், அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஞானங்களை தந்து நான் உன்னை பழக்கி எடுத்தேன். ஆனா அதுக்கு ஒரு டைம் இருந்தது போல், அதனால இப்ப வா அனுப்புறேன் உன்னை என்ற. அதுல அந்தந்த வயசுகள் அந்தந்த குறிப்பிட்ட காலங்களுக்கு பிள்ளைகளுக்குள்ள வேற வேற வரங்கள் இருந்தாலும் நமக்கு முன்னால அந்த நேரம் இன்னும் வராத வீட்டுல கடவுள் அதில் அடைச்சிருந்தா அல்லது அவர் அதுக்கான பாதையில திறக்க வேண்டாம். தந்திருக்கிற வரத்துக்குள்ள என்ன இப்ப அந்த சின்னம் செய்யணுமோ அதை செய்து கொண்டிருக்க வேண்டியதா. பவுல் ஒரு கூடார தொழிலாளி வேலையும் செய்ய தெரிஞ்ச மனுஷன். He is a tent maker. The tent maker
can shake the whole nations. முழு உலகங்களை மாற்றத்துக்கு முடிஞ்சது அவனால. He can shake the greatest empire. பெரும் பேரரசையே ஆற்றத்துக்கு முடிஞ்சது அவனால. அதனால ரோம சாம்ராஜ்யம் பவுலினுடைய அந்த பிரசங்கங்கள் அல்லது கிரேக்க சாம்ராஜ்யம் அந்த மாஸ் ஹில்ல அவங்களுக்குள்ளே பெரும் ஆட்சிகளை ஆட்டங்களை கொண்டு வர கடவுள் பயன்படுத்தினார். அவர் படிச்சவனுக்குள்ள அந்த பெரும் ஞானங்களை கொண்டிருக்கிறவங்களை தான் பயன்படுத்தினார். அதுக்கு அவர் ஜோவான கொண்டு விட இல்லை. ஏன்னா அவர்களுடைய அழைப்புகளுக்கு இந்த பெரும் பிரயோசனமாக இருக்கிற அழைப்புகளுக்கும் பெரும் வித்தியாசம் இருக்கு. ஆனாலும் பெரும் அந்த பிரயோசனமாக இருக்கிற மனுஷர்கள் எப்பயுமே சொல்லினோம், அகால பிறவியாகிய என்னையும் கடவுள் ஐயோ நீங்க நினைக்காங்க ஏதோ எங்களால ஏதாயிரம் ஆகும் என்பது போல நாங்கள் யோசிக்க கூட நாங்கள் தகுதி இல்லாத யாக்கள். we are nothing, we can do nothing, we are nothing. நான் துடைச்சு போற அந்த மிதி I am a rug, என்ன துடைச்சிட்டு போகலாம் எல்லாரும். அப்படிப்பட்ட அந்த நிலைமை நல்லா விளங்கின மனுஷர்கள் பெரும் பிரயோசனம் உள்ளாக்கள் பெரும் வரங்கள் இருந்ததால. ஆனா அவர்களுடைய மனசெல்லாம் எவ்வளவு தாங்கள் கடவுளுக்கு முன்னால கடவுளங்களை பயன்படுத்தாடி நாங்கள் we are nothing, we can do nothing. அடுத்தது நாம என்னன்னு சொல்றோம், we are having nothing. we are having nothing. ஏன்னா எங்களால ஏதாவது செய்யணும் உங்க டைம் ஒன்றும் இல்லை. எங்களுக்குள்ள ஏதாவது இருக்குதாண்டா அந்த பயந்தளிச்சது கிறிஸ்துவால தான் மட்டும்தான். கிறிஸ்துவே எல்லாத்திலும் எல்லாம் எங்கள் இருக்கிறார். அதுல we are nothing, we can do nothing, we are having nothing. மூன்று முக்கியமான விஷயம். Are you anything? No, you are nothing. Do you have anything? No, you have nothing. Can you do anything? No, I cannot do anything except through Christ. என்னால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல அல்ல பவுலப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு சொல்ற மாதிரி என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவால எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலன் இருக்கு. ஆமென். இதான் பாயிண்ட். நீ என்ன செய்யறியோ என்ன பலப்படுத்துற கிறிஸ்துவால இதை செய்யறதுக்கு எனக்கு முடியும். பிகாஸ் ஐ நோ ஐ ஆம் ஹேவிங் தட் கிஃப்ட். எனக்கு கடவுள் அந்த வரத்தை பயந்தளிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும். இட் இஸ் ஆல்ரெடி ப்ரூவன். அதனால ஐ கேன் டூ. என்ன தாவீது இந்த கோலியாத் சின்ன வயசுல இருந்து பெரும் அந்த ஜிம்முக்கு போய் பெரிய இதெல்லாம் பெரிய மல்யுத்தங்கள் பெரிய பாடி பில்டிங் எல்லாம் செய்ய எழும்பி நிற்கிறான். படைத்த பிறப்பிலே அவன் பெரும் அந்த பலம் இருக்கிறது தெரியலையோ. உயரத்திலையும் உருவத்திலையும் மெற்றியாக்களை விட சாதாரணமான ஆளில் அவன் அசாதாரணமான வளர்ச்சியும் அசாதாரணமான பேலனும் உள்ள ராட்சதன். He is a giant. நீ பார்த்தா வெட்டுக்கிளிமையா நிற்கிற பிறந்ததுல இருந்து நீயும் இந்த தகப்பன் வீடும் ஒரு நத்திங். பெத்தலையுமே ஏதோ ஒரு குக்கிராமம் எங்கே அகடந்த நீங்கள் ஆட்டை மேய்ச்சிக்கொண்டு கொஞ்சம் ஆட்டுக்கு பின்னால திரிஞ்ச நீ தாவீது என்னென்று போய் பிறந்ததுல இருந்தே அந்த பரம்பரையில பிறந்திருந்த காத்து அந்த பட்டணத்துல பெலிஸ்தியருடைய அந்த ஜாயன் ஃபேமிலியில அவனோட போய் அடிபடுவேன் சொல்லி கொண்டு நிற்கிற. இல்ல அரசனே, I beg your pardon royal. நான் ஆடு மேய்க்கலையும் ஒரு சிங்கத்தை வாய புடிச்சு கிழிச்சு என் ஆட்டுக்குட்டியை எடுத்தனான். நான் ஆடு மேய்க்க ஒரு கரடி வந்தது, அதையும் நான் அடிச்சு அந்த இந்த ஆட்டை உயிரோட காப்பாற்றினான். ஒரு ஆட்டை ஒரு சிங்கமும் ஒரு கரடியுமே என்னால பிடிக்கப்படுறதுக்கு அது எந்த அந்த சொத்துகளை நேர்மையோட சம்பாதிச்சு வித்தியாக்கப்படுறதுக்கு என்ன பிறப்படுத்தின சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தால இந்த நிறுத்த சேனம் இல்லாத இந்த மிருகத்தையும் நான் பார்க்கிறேன். அதனால என்ன விட எவ்வளவு பெரும் படைக்கப்பட்டிருக்கிற சிங்கத்தை கூட நான் வாயை கிழிச்சு எடுக்கிறது கடவுள் என்ன பிளப்படுத்தி இருந்தார். அதுக்கு சேம் அனிமல்ஸ் திஸ் ஜாயன் அதே போல இருக்கிற ஒன்றுதான் நான் வெல்லுவேன். அதுல தாவீது சொல்லல எனக்கு அனுபவம் இல்லாட்டியும் நான் செய்வேன் என்று அவன் விசக்காத கதைக்கிற போய் he experienced that. எப்படியா அடிபடுவா இந்த பெரிய ஜெயண்ட் கொத்த பெரிய சிங்கத்தையே நான் அடிச்சு உடைச்சிருக்கிறேன். அதனால
இதை அடிக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தது? நான் ஒரு கால் ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கேன், ஒரு சிங்கம் வந்தது, அது பிடிக்காது, சிங்கத்தினுடைய வாய கிழிச்சானா அப்படி அந்த பிளத்தை எனக்கு கெட்டது வந்தார். நான் ஜாயின்ட் ஃபேமிலியில பிறக்க இல்ல, நான் பெரிய வாரியர்ஸ் ஃபேமிலி ஆக்கள் இல்ல, நாங்கள் பெரிய அந்த கடவுள் தெரிஞ்சு கொண்ட இந்த அந்த பெஞ்சமின் ஃபேமிலியும் இல்ல, அல்லது நான் வந்து காலேப் ஜோசுவா போன்ற பெரிய நாடு பிடிச்சு ஆண்ட அந்த அனாக்கியரையும் அந்த பெரும் பெரும் ஆக்களையும் கொண்ட ஃபேமிலியுடைய அந்த அந்த டிஎன்ஏ ஓடையும் இல்லை. ஆனா நான் கிழிச்சேன். ஆகல இட் இஸ் நாட் a matter of DNA, it is a matter of the Spirit of God and the Christ proportionally giving the gifts. DNA விஷயம், DNA வந்து கொண்டிருந்தா அவர்கள் அப்படி வருகிறோம், அவர் டாக்டர் அப்புறபடியா டாக்டர், அது டீச்சரா வந்தபடியா டீச்சர். இல்ல 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 இல்ல, அது இந்த விஷயம். எந்த ஜெயண்டும் இல்ல, எந்த போர் வீரனும் இல்ல. ஆனா எந்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாரு, என்ன எதுக்காக வரம் தந்து வச்சிருக்கிற கெத்தரால அவர் என்ன பெரிய ஆக்களை மாறுறதுக்கு வைப்பார். அதனால படிச்ச ஃபேமிலியில பிறந்தபடியால படிக்கணும் என்றது இல்ல. படிப்பறிவுகள் குறைஞ்ச ஃபேமிலியில பிறந்திருந்தால் கெத்தர் அந்த தாளந்துகளை வச்சிருந்தா கட்டாயம் பெற்றார் அதை பார்த்து டெவலப் ஆக்கிட வேணும். அதுல பார்த்து அதுகளுக்குரிய அந்த பெரும் பெரும் ஜாயன்ஸ் இருக்கிற அது பெரும் இன்டெலக்சுவல் ஜாயன்ஸ் சொல்லுவோமே, மூலசாலிகள் குடும்பங்கள் இருந்திருந்தால் வெறும் சாதாரண கடல் தொழிலாளி, வெறும் சாதாரண செருப்பு தைக்கிறையாள், வெறும் சாதாரண ஒரு இருப்பு கொள்ளற ஏதோ வயல் வேலை செய்து கொண்டிருக்கிறையாள், அல்லது ஐயோ ஒரு சரியான அந்த கேளியான குடும்பத்தில் ஒரு கூலி தொழிலாளியினுடைய பிள்ளைகள்லாம். ஆனால் கெத்தர் ஆக்கிற ஒரு ஐசாக் நியூட்டன் இல்ல, பெரும் ஜாயன், படிச்ச ஃபேமிலியே இல்ல. அவங்க சாதாரண வெறும் குடும்பம், ஐயா படிக்கிறதுக்கு காசு இல்லை ஒன்றும் இல்லாத ஆக்கள். ஆனா முழு உலகத்தினுடைய பெரும் மேத்தமெட்டிக்கல் பிசிஸ்ட் எல்லாம் எப்படிப்பட்ட இன்றைக்கும் நாம பயன்படுத்துற பெரிய விஷயங்களுக்கு அடித்தளம் போட்டுட்டு கெத்தருக்காக மரிச்ச அந்த பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம். ஆனா குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பமே இல்லை. அல்லது பல குடும்பங்களை நாம காட்டலாம், அவங்களோட ஃபேமிலியில அந்த டிஎன்ஏ இல்ல. ஆனா கெத்தர் அப்படி ஆக்கிறார். ஹைட்ரஜன் ஹீலியம் போரன் பெர்லியம் கார்பன் என்று உருவாக்கி அந்த ஆபத்தன் அட்டவணைய கொண்டு வந்த அந்த மனுஷன் ரஷ்யாவில் ரட்சிக்கப்படுவதான். ஆனா படிச்ச ஃபேமிலி இல்ல, வெறும் சாதாரண ஆக்கள். ஆனா கடவுள் கொடுத்திருந்தார் அந்த வரங்களை, தாய் அடையாளம் கண்டிச்சது, அவளை சொத்தவித்தாவது எந்த மகனுக்கு அந்த வரத்தை வளர்க்கறதுக்கு நான் விரும்புறேன். நான் வீட்டை வைத்து போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு அதை கொடுக்கறதுனால நான் அதை செய்வேன். பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் எடுக்க போனா நீங்கள் உங்களோட ஃபேமிலியில் அப்படி இல்லை, உங்களுக்கு தரையிலாது ரிஜெக்டட். ஆனா இன்றைக்கு வரைக்கும் அந்த மனுஷனுடைய அந்த அந்த பீரியாடிக் டேபிள் நாம படிச்சு கொண்டிருக்கோம். அதுக்கு பிறகு கெமிக்கல் ராயல் கெமிக்கல் அசோசியேஷன் பிரசிடென்ட் ஆகி அங்கிருந்து வந்தான் அந்த மனுஷன். சாதாரண டிஎன்ஏ இல்ல விஷயம், கிறிஸ்து கொடுக்கிற அந்த டிஎன்ஏ ஓடுதான்டான் கேள்வி. அதை சரியா டெவலப் பண்ணி விடுறோமான்டான் கேள்வி. பாட்னி இதுகள் எல்லாம் அவங்க சாதாரணமாக தென்னை மரம் தோட்டம் வளர்த்து கொண்டு இருந்த அந்த போதையற்ற மகன் அவன் மனுஷன். அப்பாவோட சேர்ந்து அந்த இலை குலைகள் இதுல பார்த்து ஒவ்வொரு இலைய கலெக்ட் பண்ணி அதுகளை செய்து கொண்டிருந்தாக்கள். ஆனா உலகத்துக்கே காட்டினார் கெத்தர் பாட்டனிஸ்ட், த ஃபாதர் ஆஃப் பாட்னி. ஒரு போதகற்ற மகன். இந்த விஷயங்கள் எங்களுக்கு அவளை படிச்ச குடும்பம் அதால் அப்படி வருது இல்ல. படிச்ச குடும்பம் வரணும், படிச்சவர்களை பைத்தியமாக்கி பைத்தியங்களை ஞானிகளாக்குற கடவுளுங்கிற கடவுள் இல்லையா? அதனால அழைப்பு எது என்றதை கொடுக்கல பிள்ளைகளுக்கு கடவுள் என்னத்துக்கு அழைச்சிருக்கிறார் சத்திய அடையாளம் காணுவதற்கு நாம மினக்கட்டு பிள்ளைகளுக்கு அந்த மன சம்மதம் பெற்றாரிட்டு பிள்ளைகள் பெற்றிருக்க வேணும். பெறாம அழைப்புக்கு போயிடாது. ஜாக்கோப கூப்பிட்டு 40 வயசுல தகப்பனும் தாயும், ஐயா நீ போய் உண்ட மாமாட வீட்டுல இரு,
வா அங்க போய் நீ அங்க இரண்டு சொன்ன அங்க போய் நீ வாழ், அதான் அழைப்பு. இனி எங்களோட நீ வாழ்றதுக்கு இல்ல, என்ன பெரும் பிரச்சனை இருக்குது. அதனால உங்க இனி வாழ்க்கை நிலை அது இனி தகப்பன் தாயை விட்டு நீ உங்க மாமாவுக்கு கீழே வாழ்ற வாழ்க்கை. அங்க போய் அவரோட சேர்ந்து நீ படிச்சுக்கொள் விஷயத்தை அல்ல. அதனால லாபானிட்ட யாக்கோபு படிப்புக்காக அனுப்பப்பட்டிருந்தான், அதுக்கு கீழே வாழ்றதுக்காக. அங்க போய்த்தான் அவர் வெயிலையும் பனியிலையும் காஞ்சு கணக்க படிச்ச. ஆனா ஏசா முதலே வெயிலையும் பனிலையும் காஞ்சு படிச்ச மனுஷன். அதனால அங்க ஈசாக்கு நல்ல ஒரு புடுகாரியம் இருந்தது. அவன் சரியா பள்ளியில எல்லாம் போய் நின்று படிக்கிறதுக்கு அவன் நின்று புடிப்பாடாப்பா. அவன் அப்படிப்பட்ட ஒரு ஆம்ப இது பொம்பளை மாதிரி வீட்டுக்குள்ள கிடக்குது அத்தையோட. இதுக்கு நான் முதல் இவனுக்கு அப்படி இல்லையாப்பா வேக போல கிடக்குது என்றுதான் அது அம்மாவோட சீரியை பிடிச்சோண்டு அம்மாவோட கரையும் அம்மா சொல்றதையும் செய்து கொண்டு வீட்டுக்குள்ளே அவன் கூட வாசி. அதுக்கு வெளியில எல்லாம் போக விருப்பம் இல்லை. அவர் உள்ளுக்கு அம்மாவோட அம்மா 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 அப்பா தெரியும். அவன் ஆம்பளை அந்த கத்தர் கொடுத்த பனியின் அந்த தூரல் அந்த நிலத்தின் வாசனை அதெல்லாம் ஆம்பளை. அதெல்லாம் அப்ப அவனையும் கூட ஒரு சரியான விருப்பம். ஆனா கத்தர் 40 வயசுக்கு பிறகு மாத்தினார். உனக்கு பிறந்ததுதான் இதுவும், அதனால இதுக்கும் அப்படி இருக்கும் ஐயா. அதனால அனுப்புறேன் உனக்கு அதை சரியா படிச்செடுக்க முடியாத அவனை என்னோடதுக்கு அனுப்புறேன். இந்த லாபான்கிட்ட போய் அங்க கிடந்து அவர் வேலை செய்தார். 6 வருஷம் 7 வருஷம் வேலை செய்யறார். 7 வருஷம் வேலை செய்தா ஐயோ என்ன வீட்டை ஆடை பிடிச்சு கொண்டு வாங்க, ஆடு வளர்க்கறதுக்கு என்ன கொடுங்க படக்கையில. ஐயோ இந்த பனிவெல்ல என்ன செய்யறது மாறிச்சுது அவளுக்கு. இப்ப அவர் வன சஞ்சாரி, அவர் கூடார வாசி இல்ல, வனத்திலேயே போனார். ஆடு மேய்க்கிற வனங்கள்ல பழக்கி எடுத்த அதனால பிள்ளைக்கு அந்த வரம் இல்ல என்று ஒரு சும்மா இந்த மெட்ட பிள்ளைக்கு இருக்குன்னா இதுக்கு ஏதோ கொஞ்சம் இருக்கும். அதனால 7 மாதம் எல்லாத்தையும் பழக்கியது. ஆனா ப்ராமினண்டா கூர்மையாக சிலவர்கள் நல்லா வேலை செய்யும், போய் வெட்டியாடுற அளவுக்கு ஒரு இல்லாட்டியும். ஆனா பிறகு சொன்னான் ஜாக்கோபு, நான் ஒரு நிலம் ஒன்று சம்பாதிச்சு வச்சனான், அது என்ற பட்டயத்தாலையும் வில்லாலையும் நான் சம்பாதிச்சது. பெரிய அடிவாட்டுக்காரன் தான். அதுக்கப்புறம் அம்மாவோட சீலைக்கு பின்னால திரிஞ்சால என்ன, வீட்டுல இருந்தா என்ன, பிறகு கடவுள் பழக்கி எடுத்தாராள். அதெங்க அப்பா அம்மாட மனசம்மதத்தோட அனுப்பப்பட்ட இடத்துல. அப்பா அம்மாட மனசம்மதம் இல்லாம வேலைக்கு போறியா, அந்த வாழ்க்கை நிலைமை மாற போறியா, உண்ட விருப்பப்படி நாசம். அதனால அதன்படி நாம செய்வோம். தாவீத வாழ்க்கை நிலைமை மாற போகுது. என்ன ஆடு, அந்த கொஞ்சி ஆடு மேய்ச்சி கொண்டிருந்தவருக்கு இப்ப காலிங் வருகிறது. சவுலுக்கு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க வேணும், அவனுக்கு இருந்த வேற. அதனால தகப்பன்னுட்டு அனுப்பான். சவுல், உன் மகன் என்னோட கொஞ்ச நாள் இருக்கட்டும், எனக்கு அவன் பணிவிட செய்ய தேவைப்படுறான். அதனால ஈசாயின் குமாரனாகிய ஒரு மனுஷன் அவர் மகன் இருக்கிறான். ஐயோ அவன் நல்ல திறமையான ஆள் வாசிக்கிறதுக்கு, வாசிப்பான் நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட். அப்படியோ அப்ப கூப்பிடல அரச படை அனுப்பி அவனை தூக்கி கொண்டு வான்னு சொல்லல. தகப்பன்கிட்ட பெர்மிஷன் கேட்டான் சவுல். அரசன் என்றாலும் தகப்பன்கிட்ட பெர்மிஷன் கேட்காம பிள்ளைய கொண்டு போக ஏறாது. இது விடுதலை புலிகள் தூக்கி கொண்டு போன வேலை இல்ல. அப்பா அம்மா ஐயோ பிள்ளையோட கதற எடுத்துக்கொண்டு போய் போராட்டத்துல சேர்த்த விஷயம் இது. அரச பணிக்கு சேர்க்கிறா கூட அப்பனுடைய சம்மதம் இல்லாம சேர்க்க இயலாது. அதனால சவுல் ப்ராப்பரா ஆர்ட் அனுமதி பெற வேண்டும் என்றது விளங்கி இருந்தது. ஆற்ற சம்மதம் தேவை இருக்கு, ஈசாயின் சம்மதம் தேவை. ஈசாய் அனுப்பி காத்திருந்தான். ஈசாயும் சரியாக அதை செய்தான். அவனுக்கு முடியும், அவன் சிங்கம் இதெல்லாம் கொண்டு வந்தான். அதனால நான் கடைசி பிள்ளை என்று வச்சுக்கேன். இந்த 3 பிள்ளைகள் ஏற்கனவே அரசவரை நான் இருக்கிறேன். அப்ப ஐயா நீ போவேக்கல இந்த இதுல நான் கொஞ்சம் ஏத்தியும் வச்சிருக்கேன், அரசனுக்கும் கொண்டு குழு. ஒரு சந்தர்ப்பத்துல உங்க அண்ணன் மாதிரியும் முருக போய் பார்த்துட்டு வா என்ன நடக்குதுன்னு, அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொண்டு கொடுத்துட்டு வா. ஒருதன் தன் பிள்ளைகளுக்கு சாப்பாடும் எல்லாம் கொடுத்து அனுப்புறான், அவங்களோட வேற அழைப்புல இது கேட்கல. அவருடைய அர்த்தம் என்ன, தகப்பன் சம்மதத்தோடு தான் அந்த அழைப்பில் அவங்க போய் நின்று இருக்கிறாங்க. அப்பன் விருப்பம் இல்லாம சண்டைக்கு போயிருந்தா போனது கெட்டு போய் சாகட்டும் விடு, பிரயாணத்துக்கு எந்த சொல்லு கேட்காம இல்ல போனது, பிரயாணத்துக்கு அதுக்கு ஒரு சாப்பாடு இனிமேல் என்று சொல்லி இருப்பான். அதனால ஈசாயினுடைய மனசம்மதத்தோடு தான் அவங்க முதல் 3 பிள்ளைகளும் கூட
அந்த அட்ரஸ் அந்த பணிவிடைக்கு போயிருந்தாங்க. சண்டை அது வாழ்க்கையினுடைய ஒரு அழைப்பு, ஒரு யுத்த வீரர்கள். அதனால இப்படி நாம அடுக்கிக் கொண்டே போகலாம். இயேசு கிறிஸ்து அப்போ லூக்கா 5:52 நாங்க பார்த்தோம், அவர் தகப்பன் தாக்கி அடங்கி இருந்தார். ஆனா மார்க்கு 6:3, மத்தேயு 13:55 அவர் தச்சன் அல்லவா இவன் என்று அழைக்கப்பட்டார். என்ன சந்தர்ப்பத்தில் இவன் தச்சன் மகன் அல்லையோ என்று அழைக்கப்பட்டார். He was called as a carpenter. கார்பெண்டருடைய மகன் என்று அழைக்கப்பட்டார். அவரை கிறிஸ்துவுக்கு வெட்கப்படையில்லை. ஏன்னா அழைப்பில் இருக்கிறான் முக்கியம். Are you in a calling? அழைப்பில் இருக்கிறது முக்கியம். அழைப்பில்லாம எவராவது இருந்தா அது நிச்சயமா நரகம். ஏன்? கடவுள் கிறிஸ்து அவிசுவாசிகளுக்கு கூட அழைப்பில் இருக்கிறதுக்கு விரத கொடுத்திருந்தா, ரட்சிக்கப்பட்ட என்று சொல்லுறோம் உண்டு, எந்த ஒரு அழைப்பும் இல்லாம சும்மா இருக்குதுண்டா அது கடைசி வரைக்கும் பரலவும் போகாது. அதனால நாங்கள் இந்த பகுதிகளில் இருந்து விளங்கி கொள்ளுறோம், பெற்றாருடைய சம்மதம் இல்லாம ஒரு நாளும் நாங்கள் அழைப்புகளுக்குள்ள போக கூடாது. அழைப்புகளுக்குள்ள போக கூடாது. அதனால ஜோனதாப் நாம் எரேமியாவில பார்க்கிற ஜோனதாப், அவன் தன்னுடைய தகப்பனுடைய சம்மதம் பெறாமல் அவனுடைய முற்பாற்று அவர்களுடைய சம்மதத்தோடு அவர்கள் எதுல வாழ்ந்துச்சு? கூடாரங்கள்ல வாழ்ந்தாங்க. ஏன்னா அதுதான் அவரோட வாழ்க்கை அழைப்பு முறை. நீங்கள் ஐயா வீடு கட்டியும் வாழாதீங்கோ, நீங்கள் கூடாரங்கள்ல வாழ்ற வாழ்க்கை முறைக்கு நீங்கள் வாங்க. அதனால தன்னுடைய மன சம்மதத்தை ஜோனதாப் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவன் கொடுத்திருந்தான். அதனால காலாகாலமாக அந்த வாழ்க்கை அழைப்பில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கர்த்தர் அதுக்கு தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருந்தார். அவன் சொன்ன ஜோனதாப்பினுடைய சந்ததி எனக்கு முன்னாக இல்லாம போகாது. அவங்களை இவ்வளவு பெரிய அடிபாட்டுகளையும் நான் இந்த எருசலேமை எரிச்சு சுக்குநூறு ஆக்க போற நேரத்திலையும் அவன் ஃபேமிலியில இருந்து தலைமுறையிலிருந்து நான் வெப்பேன், எனக்கு முன்னாலே ஆக்களை அண்ட. அவரை பெற்றாருடைய சம்மதம் தோட வாழுறதும் பெற்றார் தவிர்க்க சொல்லி சொல்வத அவர்கள் தவிர்க்கிறதனூடாக கெட்ட ஆசீர்வாதம் பெறப்பட்டு இருந்தது. ஆதியாகமம் 38:1, ஆதியாகமம் 28:1, 1 சாமுவேல் 16:11, 19, 1 சாமுவேல் 17:17, எரேமியா 35:7, மாற்கு 6:3, மத்தேயு 13:55. இந்த பகுதிகள் நாம இவ்வளவு நேரமும் கதைச்சது. நான் மோசையை பற்றி நான் உங்களுக்கு சொன்னா நீங்கள் யாத்திராகமம் 1-2 எழுதி கொள்ளலாம். மோசே தகப்பன் தாய் எந்த வாழ்க்கை முறைக்கு பிள்ளைகளை அழைச்சு அனுப்புறதுக்கு அவர்கள் விரும்பிச்சினமோ பிள்ளைகள் அந்த சம்மதத்தோடு அதை செய்திச்சது. பெற்றார் எந்த வாழ்க்கை முறையா கொள்ள வேண்டாம் என்று அவர்கள் தடுத்திச்சினமோ அந்த பிள்ளைகள் அதுகளை தவிர்த்த பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிச்சது. ஆகையால நாங்கள் என்ன அழைப்புக்களை போகணும், எந்த வாழ்க்கை முறையில வாழ வேணும், எந்த வாழ்க்கை நிலைமைகளுக்குள்ள நாம கடந்து போக வேணும் என்கிறத பெற்றாருக்கு முழு உரிமையும் இருக்குது பிள்ளைகளை அதுக்குள்ள நடத்துறது. ஆனா பெற்றார் கவனிக்க வேண்டியது கட்டாயம் உங்க பிள்ளை ஒரு அழைப்பில இருக்க பண்ணணும். பெற்றார் பிள்ளை அந்த வாழ்க்கை முறையில இருக்க பண்ணாம அதை சும்மா வேலை வெட்டி இல்லாம பிரியோசனம் இல்லாம, அதான் வேலை வெட்டி எல்லாம் சொல்றது பிரியோசனம் இல்லாம பிள்ளைய விட்டியண்டா அது பேலியாளின் பிள்ளை. பேலியாளின் பிள்ளைகளை வளர்த்த பேலியாட்களும் பரலவும் போக மாட்டினான். அது சொல்லி கேட்காம அது அப்படி போந்தா வேற கதை. ஆனா பெற்றார் அப்படி சொல்லி கொடுக்காம வளர்த்திருந்தா அது பிள்ளைகளுடைய அந்த வரங்களுக்கு எவ்வளவு கிறிஸ்துவுக்கு அவமானம், பிள்ளைகள் எவ்வளவு அடங்காத்தன்மை, பெற்றார் எவ்வளவு அறிவீனமான ஆக்கள்.
எந்தெந்த அழைப்பில கடவுள் அழைச்சிருக்கிறாரோ அந்தந்த அழைப்பு நிலைமையில இருக்கப்ப உன்னை சுயாதீன அழைச்சிருந்த சுயாதீன ஆயிரு, உன்னை அடிமையா அழைச்சிருந்த அடிமையாயிரு. அதாவது உன்னை முதலாளியா அழைச்சிருந்தா முதலாளியா இருக்கப்ப, உன்னை வேலைக்காரனா அழைச்சிருந்தா வேலைக்காரனா இருக்கப்ப. கட்டாயம் வேலைக்காரனா இருக்கிறவங்க வேலைக்காரனாயே இருக்கணும் என்று நாம சொல்லல. அவர்கள் நேர்மையோடு சம்பாதிச்சு தங்களோட வளங்களை பெருக்க சொல்லுற. கடவுள் அந்த டைமை வச்சிருக்கும் பிறகும் டைமை கவனிச்சுப்ப. ஏண்டா தச்சனாயிருக்கணும் கட்டாயம் தச்சனாயி இருக்கணும் எதிர்பார்க்க தேவையில்லை. ஆடு மேய்ப்பனா இருக்கணும் ஆடு மேய்ச்சு கொண்டே இருந்து வாழ்நாள் முழுக்க சாவணும் கடவுள் அப்படியே எதிர்பார்க்கல. வெடம் இதை விட கணக்க பிரயோசனமான பயன்படுத்தக்கூடிய வரங்கள் இருக்குமெண்டா அந்த வரங்களுக்காக கடவுள்கிட்ட பயன்படுத்த மண்டாடிக்கொண்டு கத்தர் அதுக்கான கதவுகளை திறக்கணும் என்று நாம பிள்ளைகளுக்குள்ளேயும் பிள்ளைகள் தாங்களும் அதில் வளர வேண்டும். என்ன கடவுள் ஒரு கடல் தொழிலாளியை அழைச்சிருக்கிறார், நான் கடல் தொழிலாளியே இருப்பேன் என்றதுக்கு பைபிள் எங்களுக்கு சொல்லுகிற. கடல் தொழிலை அழைச்சிருந்தா அந்த வாழ்க்கை நிலைமையில முதல் பழகு விஷயத்தை. ஆனா அதை விட அதிகமான வரம் உனக்குள்ள இருக்குது என்பது தேவன் தந்திருக்க முடியும், அதுக்கான சூழ்நிலைகளை அமைச்சிருக்க முடியும், அது பிறப்பிலேயே கடவுள் கிறிஸ்து பகிர்ந்திருக்க முடியும். அதனால அதுக்குரிய விஷயங்களை தாய் தகப்பன்மார் அடையாளம் கண்டு அவர்களை அதுக்கு நாம பழக்க வேண்டும். ஆனா இப்ப என்ன நடக்குது? நம்மளுடைய நாட்டு அரசாங்கத்தினுடைய தவறான வேதபூர்வ மற்ற நடைமுறைகளால பிறந்த உள்ள பள்ளிக்கூடமே போயிடும், எல்லாரும் படிக்கும். ஆனா படிப்பு ஒரு அடி, அதுக்கு பிறகு வேலைக்கு வா. 15 வயசு 16 வயசுக்கு பிறகு நீ அதோட இனிமே படிப்பு தொடரே இல்லாது. நீ அதுக்கு பிறகு ஏதாவது செய், அதுக்கு பிறகு ரோட்டில் நின்று காவாலியா, அதுக்கு பிறகு அதுக்கு என்ன செய்யறன்னு தெரியாம, அதுக்கு கடல் தொழிலும் தெரியல, அதுக்கு விவசாயமும் தெரியல, அதுக்கு வயலும் தெரியல, அதுக்கு அப்பென்ற தொழிலே தெரியல. ஆக்கி விட்டாங்களே முட்டாள் பயல்கள். 15 வயசுக்கு பிறகு என்னத்தை படிப்பிக்கிறது? 16 வயசுக்கு பிறகு என்னத்தை படிப்பிக்கிறது? அதைத்தான் கடவுள் இயேசு கிறிஸ்து அவன் தகப்பன்ற தொழிலான தச்சு தொழிலே பழகி எடுத்துக் கொண்டிருந்த. அவள பிள்ளைக்கு ஏன் படிப்பு? அவன் வாழ்க்கை நிலைமையில அவன் பிரயோசனமாயிருக்கிறதுக்கு மத்தியாக்களுக்கு அது படிச்சாலே. ஆனா ஒருவருக்கும் பிரயோசனம் இல்லை. அதைத்தான் அரசாங்கம் செய்து கொண்டிருக்குது. ஆனா பைபிள் முறை அது இல்லை. படிப்பு பெற்றாருடையது, படிப்பித்தல் பெற்றாருக்குரியது. அது எதை படிக்கணும்? வாழ்க்கைக்கான அடிப்பு அந்த வாழ்க்கைக்கான அழைப்புக்கு படிக்கணும். அதனால பெற்றார் அவர்கள் பிசினஸ், அந்த பிசினஸ்ல பிள்ளை இருக்கணும், பழகட்டும். அப்பா கடை வச்சிருக்கிறாரோ அந்த கடையை பிள்ளை பழகட்டும். அப்பா தச்சு தொழில் வச்சுக்கிறாரோ தச்சு தொழில பிள்ளை பழகட்டும். அப்பா கடல் தொழிலோ கடல் தொழில பிள்ளை பழகட்டும். அப்பா வயல் வச்சுக்கிறாரோ வயல பிள்ளை பழகட்டும். அப்பா அவர் மரங்கள் ஏறி வெட்டி அப்படிப்பட்ட அந்த வேலையில் செய்யறோம், அதை பிள்ளை பழகட்டும். அப்பா அவர் கடவுள் மரங்கள்ல படைச்சிருக்கிற எல்லாம் அந்த எது நாம சொல்லுற பனம் நீர் அல்லது தென்னை நீர் அல்லது கல்லு அல்லது இந்த விஷயங்கள் அந்த உயரங்கள் ஏறி அதுகள்ல இறக்கி அதுகளை செய்யறதுக்கு முடியுமோ அதை பழகட்டும். பழகட்டும், பழக வேணும். அதை விட அதிகமா கடவுள் என்ன கொடுத்திருக்கிறாரோ பிள்ளைக்கு, அந்த தொழிலோட பிள்ளைக்கு அடுத்ததை பழக்க வேணும். இதுதான் பியூரிட்டன்ஸ் செய்த மெதட். இதுதான் பெரும் விஞ்ஞானிகள் என்று நாம சொல்வையாக்கள் செய்த வேலைகள். ஒருதனும் 10 வயசு வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில போய் படிச்சாக்கள் இல்ல. எல்லாரும் அப்பா அம்மா சொல்லி கொடுத்து 10 வயசு வரைக்கும் இல்லாட்டி அந்த சேர்ச்சில் போதகர் மற்ற வீடுகளுக்கு அனுப்பி படிப்பிச்சியாக்கள். அதுக்கு பிறகு அடுத்த லெவல் 11 வயசுல இருந்து அப்ப 10 வயசு வரைக்கும் பிள்ளைக்கு என்ன தெரியும்? வீட்டு அப்பாட தொழில், அதை இதா உளியறா சீவரா, இது இப்படித்தானையா, அது இதான் மூலமட்டம், இதான் அது இப்படித்தான் மேசா, இப்படித்தான் கதிரை, இப்படித்தான் அதே மாதிரி இப்படித்தான் ஒரு போட் செய்யறா என்று பார்த்து பார்த்து பிள்ளை அதுல இருந்து எடுத்து கொடுத்தான் பழகினார். அது 30 வயசு வரைக்கும் அந்த தொழில அதை காப்பெண்டர் என்று அந்த தொழிலினுடைய அந்த அந்தஸ்தை பெற வச்சது. அவன் அப்பன் பெரும் அந்த நல்ல மரவேலைகள் எல்லாம் நல்லா செய்வார். ஆனா பிள்ளைக்கு அது மரமே என்னன்னு தெரியாம தான் வளர்ந்தது என்ற கேவலமான பேச்ச இயேசு புற இல்ல கிறிஸ்து. அவரும்
அந்த காப்பெண்டர் கூப்பிடுங்க கூப்பிட்டா இந்த கூப்பிட்டா நம்ம இருக்கிற கதிர கால இந்த காரை பூட்டுடாண்டா மற்ற காலை முடைச்சிட்டு பூட்டுற ஒரு ஊத்தவாளி இல்ல என்று அவர் யோசிக்க இல்லை. கனவே அப்படித்தான் கூப்பிட்டு ஜன்னலுக்கு இது அடிக்கிறாடா மற்றதையும் அடைச்சு போட்டு இதுவும் மாத்தணும்னு சொல்றாக்கள நம்முடைய ஆக்கள் கணக்கு. ஏன்னா சின்ன பழகையில படிப்பு வேலையில அதுக்கு பிறகு அனுப்பினது ஏதோ ஒன்று செய்வோம் அது சின்னல இருந்து படிச்சு வைக்கணும். ஆகையால நாம எங்களோட பிள்ளைகளுக்கு சரியான கவனமா இருக்கணும். இல்ல எங்களுடைய பிள்ளைகள நாம அந்தந்த நிலத்தோட சம்பந்தப்பட்ட தொழில்கள் பழக்கப்பட வேணும் என்று பார்த்துனாங்க. எல்லாம் கனவேலுக்கு நமக்கு தேயிலை தொழில் தேயிலை தோட்டங்கள் அப்படிப்பட்ட இடங்கள்ல இருக்கிறாங்க. பிள்ளை தேயிலை தோட்டம் நல்லா பார்த்து பழகினாத்தான் அந்த டீயை விட அடுத்த லெவலுக்கு என்ன கொண்டு போகலாமன்ற ஞானங்களை கடவுள் கொடுக்க. எல்லாம் இது பரம்பரையா தேயிலை தோட்டத்துல இருக்கிறோம் பிள்ளை கட்டாயம் அங்கான் இருக்கணும்ன்றது இல்ல. அது அதை வச்சு என்ன அடுத்தது செய்யலாம்ன்றதுக்கான காலம் தேவை. அயல லியூனஸ் என்ற அந்த மனுஷன் அந்த மனுஷன் ஒரு டாக்டர் ஒரு பாட்டனிஸ்ட் அல்ல. அவன் ஒரு பாஸ்டருடைய மகன், நல்ல வேதம் தெரிஞ்ச சபைக்கு பிரயோசனமாயிருந்த மனுஷன். அவங்க தங்களுடைய வீட்டு தோட்டத்தோட சம்பந்தப்பட்டதுல இருந்துதான் பிறகு அவன் அதுக்கு இருக்கல. கடவுள் அதை பயன்படுத்தின உலகம் எல்லாம் அதை சரிப்படுத்துறதுக்கு இல்ல. அயல நம்மளுடைய அந்த அப்பாவினுடைய தொழில்களோடு சம்பந்தப்பட்டதில் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அதுகளின் ஊடாகத்தான் பிள்ளைகளுடைய வெட்டங்களை நாம டெவலப் பண்ண முடியும். ஒரு நாளுக்கு நாம இந்த தமிழ் கோணல் சந்ததி மாதிரி நினைச்ச கூடாது. எந்த உள்ள என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படிதான் கிணவர் நினைச்சு கொண்டிருக்கிறான். பைபிள் சொல்றது பிள்ளை கஷ்டப்படணும். சிறு பிரியாயத்தில் முகம் சுமக்கட்டும். முகம் என்றால் மாட்டுக்கு பூட்டு அந்த கட்ட அப்படி சுமத்து விடு பிள்ளைக்கு. அயல என்ன போலையாவது கஷ்டப்படணும் என்ற பிள்ளை. அப்படி கஷ்டப்பட்டாத்தான் தெரியும் இதுல இருந்து எப்படி அடுத்த லெவலுக்கு முன்னேற. அதை விட்டு போட்டு எந்த பிள்ளை நல்ல சொகுசா இருக்கட்டும் என்று எவன் வளர்க்கிறியோ உங்க பிள்ளைகிட தலையில மண்ணள்ளி போட்டு நாசமாக்குற நீ. படிப்பு மேசையிலையும் கதிரையும் இருத்துறியோ, பிள்ளைக்கு வீட்டை கூட்ட கோப்ப கழுவ பிள்ளைக்கு வேற எந்த அலுவலம் கொடுக்காம பிள்ளை வளர்க்கிறியோ நாசமாக்குறா பிள்ளைய. வீட்டுல பிள்ளைக்கு மிரக்கறி வெட்ட இது மிரக்கறி எப்படி வெங்காயம் முறிக்கிறது எப்படி கண்ணறியும். ஐயா அப்பா நான் இனிமேல் ஒரு ஷாப்பிங் பேக் கட்டிக்கொண்டு நான் ஹெல்மெட்டும் போட்டுக்கொண்டு நான் உதிக்க போறோண்டு அப்பவே ஒரு இன்டெலிஜென்ட் யோசனை வருதுல. ஏன்னா வெங்காயம் முறிக்க விடுறதால பிரச்சனை விட்டு இதுகளை பழக்கினாத்தானே. எது கடவுள் பட்ட படைப்புகள்ல எது கிட்ட எடுத்த கேரம் எது மனம் எது இது ஒன்றும் தெரியாது. இது கடுகா இது கடுகா இது ரெண்டு கருப்பா சின்ன கிடக்குன்ற அளவுக்கு பிள்ளை வளர்க்காத. ஆகையால ஜாக்கோப்ப போல பிள்ளை வளர்த்தாலும் ஆனா வெளியில விட்டு கஷ்டப்பட்டு பழக்கிறதுக்கு ட்ரை அவளை பழக்கணும். அதுகள் நாம பிள்ளைகளை கொண்டு போய் செய்யணும். இதுதான் பிள்ளைகள் எங்கட விருப்பம் இல்லாம அழைப்புகளுக்கு போகக்கூடாது. அப்படி எங்கட விருப்பத்தோட போறதால கர்த்தர் நல்லா இன்னும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதான் நடந்தது. பைபிள்ல காட்டு எந்த பெற்றாற்ற சம்மதம் இல்லாம ஒரு பிள்ளை போய் நல்லா இருந்தது அந்த அழைப்பு நிலைமைகள்ல. பைபிள்ல இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் தந்த தகப்பன் தாயினுடைய சம்மதத்தோட போய்த்தான் நல்லா வந்தாங்க. ஆகையால கவனம் கவனம். ஊழியத்துக்கு ஒரு பிள்ளையும் வளர்த்துறாத. அது மேலான ஒரு அழைப்பு. ஒருவன் ஆரோன போல அழைக்கப்படாட்டி இந்த கனமான அதான் சொன்னோம் அந்த மோஸ்ட் ஆனரபிள் அந்த கனம் ஏற்ற சில அழைப்புகளும் இருக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம். அதனுடைய அர்த்தம் அது கீழ்த்தரமான அழைப்பு அல்ல, கேவலமான அழைப்பு இல்ல, அது அதிக பிரயோசனம் இல்லாத அழைப்புகள். அதுல ஆரோன் அழைப்பு அதிக பிரயோசனமான அழைப்பு. அந்த அழைப்புக்கு ஒரு வரணுமோ அது மிகவும் கருத்தோட பழக்கப்பட வேண்டும். அதுக்கு ஒழுங்கா படிச்சிருக்க வேணும். அதுக்கு ஒழுங்கா தந்த குடும்ப சூழ்நிலைகளுக்கு வளர்க்கப்பட்டிருக்க வேணும். சொந்த குடும்பத்தை அந்த குடும்பம் நல்ல கடவுளுக்கு பயபக்தியா தேவபக்தியா இருந்த குடும்பமா இருக்கணும். அப்படிப்பட்ட குடும்பங்கள்ல வளர்ற பிள்ளைகள் தேவபக்தியான குடும்பங்களை உருவாக்குறதுக்கு தேவபக்தியான சபைகளுடைய போதலா இருக்க முடியும்.
அப்பா குடிச்சு வரைச்சு கொண்டு அம்மா வேறமே இருந்து கொண்டு ஒழுங்கில்லாத ஒரு குடும்பத்திலிருந்து எவன் ஒரு நல்ல போதகனா ஆரோன போல அழைக்கப்பட்டது பைபிள்ல அப்படி அழைக்கப்பட்ட ஒரு ஆளை இல்ல இல்ல. தேவ பக்தியில மிகவும் நல்லா இருந்தியாக்கள், தேவ பக்தியில படு பயங்கரமான நல்லா இருந்தியாக்கள் இல்ல. ஒரு நேரம் அந்த தேவ பக்தி இல்லாத குடும்பத்திலிருந்து அழைக்கப்பட்டதே இல்லை. அப்பா ரட்சிக்கப்படல, ஆனா அம்மா ரட்சிக்கப்பட்டவ. அதனால ஊழியத்துக்கு வந்த இந்த ஊழிய கதையில வேண்டாம். ஏண்டா அப்பனே ரட்சிக்கப்படையில பிறகு இவன் ஒரு தேவபக்தியான அப்பனா சபைகளை வளர்ந்தார். அவர் வளர்ந்திருக்கிற வளர்ப்பு, வளர்க்கப்பட்டிருக்கிற முறைகள் இல்ல அவர்களுடைய தகப்பனுடைய தாக்கம் அதிகமா இருக்குது. அதனால பைபிள் எங்களை சொல்லுது அந்த சூழ்நிலையில வளர்க்கப்பட்டிருக்க வேணும் பிள்ளைகள். அப்படிப்பட்ட அழைப்புகள் இருக்கிற அப்பன்னா சரியா இருக்க வேணும். இந்த பிள்ளை ஊழியத்தை இருக்கணும், அதுக்கு தேவையான கணக்கு, அதுக்கு தேவையான விஞ்ஞானம், அதுக்கு தேவையான எல்லா மொழி, அதுக்கு தேவையான சகல மேனேஜ்மெண்ட் எல்லாம் பழக்கி இருக்க வேணும் படிப்புகள்ல. கவனம். டியூஷனுக்கு அனுப்பி 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 பிள்ளைக்கு அதனுடைய இயல்பாக கடவுள் கொடுத்திருக்கிற காலத்தை அடையாளம் காண தெரியாம ஆக்கிறாங்க. அதனால டியூஷன் இல்ல, வீட்டுல கவனமா பிள்ளைகளுக்கு எது நல்லா ஓடுதுன்னு பார்க்க வேணும். அதனூடாகத்தான் நாம பிள்ளைகளுக்கு உண்மையா கடவுள் எது பகிர்ந்திருக்காரு தெரியும். பயிற்சினாலே முயற்சி செய்யறதா பிரயோசனம் இருக்கும். ஆனா எது சரியான விஷயம் தெரியாம போயிடும். அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன, எல்லாத்துக்கும் டியூஷன். என்ற பிள்ளை டியூஷன் போயில, ஆனா நல்லா படிக்குது, அதுதான் நமக்கு தேவை. அதுக்கு எது கூட விடாங்க, அது தெரிஞ்சு ஏதோ டீச்சர் சொல்லி கொடுக்கறதுலயே படிச்சு அவன் நல்ல 80-90 மார்க்ஸ் எடுத்துக்கொண்டு வாரான். அப்ப அதுல இருந்து விளங்குது அந்தந்த சப்ஜெக்ட். அது டீச்சர் சொல்லி கொடுத்தாலும் அது தையல் இப்படித்தான் எடுத்துக்கொண்டு வருகிறது. அப்ப ஒன்று நாமல் தைக்க பழக்கி இருக்கணும், அல்லது அதை முன்னேற்ற தையல் தெரியாம நாமல் இருக்கிறது. நாமளும் ஏதோ பட்டன் முழுந்தா தைக்க தெரிஞ்சிருக்கத்தானே வேணும் இல்ல. அதுல எல்லாருக்கும் தையல் தெரியும். ஐயோ எந்த பிள்ளைக்கு கீறு வேண்டாத்தான் நல்லா வரும், ஆனா மற்றதொன்றும் வருகுது இல்ல இல்ல. என்ன அப்ப கீறிக்கொண்டே தெரிகிறதோ? எந்த பிள்ளைக்கு சமைக்கிறா நல்லா வரும், பொம்பளை பிள்ளை என்ன அப்ப சமைக்க தெரிஞ்ச மொக்கு புள்ளியா நான் கல்யாணம் கட்டி கொடுக்கறது மற்றவனுக்கு? அது குசினியோட இருக்க விட்டுறதா இல்ல. எங்களுக்கு குசினிக்கு நம்ம எப்படி கேஸ் பயன்படுத்துறது, குசினிக்குல எப்படி இதுல பிரஷர் குக்கர்ல என்ன மாறி ஏன் இப்படி இது அந்த சத்தம் வராம போகுது என்று விளங்குற பிசிக்ஸ் தெரிஞ்சு ஆக்கணுமே இல்ல வேணும் இல்ல. அதை விட்டு போட்டு நாம விறகு மட்டை வச்சு அவிக்கிற அந்த மண்ணடுப்புல எடுத்து பிரஷர் குக்கரை வச்சா என்ன நடக்கும்? இதுக்கு ஐயோ எனக்கு தெரியாது, நானே வைக்கலாம் நம்முடைய அடுப்புல. இப்படிப்பட்ட மொக்கு பொம்பளை பிள்ளரும் வளர்க்க தேவையில்லைங்க இல்ல. அதுக்கு அந்த விஞ்ஞானம், அந்த சயின்ஸ் அறிவு தெரியணும். அதை பற்றி எது உருகும் எது உருகாது, எந்த நெருப்பினுடைய அந்த சக்தி மூலங்கள் என்ன இப்படி வேலை செய்யும். நான் நினைச்சேன் அது இருக்கனால மட்டும்தான் நெருப்பு வரும், அது வச்சோட எல்லா பக்கம் நீ நெச்சது சரி. அப்ப ஒழுங்கா படிப்பிச்சிருக்கணும். அதனால பாட்டும் ஆட்டும் ஆட்டடா கீறுறது ஆட்டமும் வார நாட்டியம் வாரையாக்கள் மற்ற வரங்கள்ல கூட கவனம் செலுத்து. நம்மள மாதிரி படிக்க வலிக்கட்டா டிராயிங் கோப்பியும் பென்சிலும் கூட இருக்காது சரியா. குட்டி போட்டு மூடி வையடி மிச்சத்தை எடுத்து படிக்கன்னு சொல்லு. வந்து இந்த வெட்ட படிக்கன்னு சொல்லு. கடவுள் எனக்கு இதை தானே, எனக்கு தெரியும் கடவுள் நான் இதை விட கூட தந்திருக்கிறேன். முதல் இது நல்லா வேற சொல்லி தாடி முதல் அதை வச்சு போட்டு போயிடுறதை செய். இது எடுத்தாய்க்கு கணக்கும் விஞ்ஞானமும் தான், ஆனா அதுக்கு பாட்டும் தருவதில்லை, அதுக்கு எந்த ஒரு எஸ்தட்டிக்குமே அந்த அழகியல் இது கணக்கில் நிப்பாட்டுற முதல் இந்த 2 பாட்டையும் ஒழுங்கா சாகத்தோட தாளத்தோட எனக்கு பாடி காட்டி இருந்து எடுத்தா வந்த உடனே சயன்ஸ் மெச்சு எடுத்து கொண்டு இருக்கிறீங்க. அவனுக்கு அதை நிப்பாடி போடும் இதை பழக்க. எது சபைக்கு தேவை? எல்லாம் தேவை, இதுல எல்லாம் தேவை. அதனால நம்ம பிள்ளைகளுக்கு எல்லா வரமும் இதுக்கு தேவை. பெருசா இல்லாட்டியும் அளவாகிய எல்லாம் தேவை. பாட்டு தேவை, வாசிக்க தேவை, மொழி தேவை, சமைக்க தேவை, சாப்பாடு தேவை, நல்லா சாப்பாடுகள் பரிமாற தேவை, எல்லாம் கூட்டி துறைக்கிறதுக்கு தேவை, எல்லாம் சேர்ச்சுக்கு தேவை, கணக்குக்கு தேவை, விஞ்ஞானத்துக்கு தேவை, எல்லாத்துக்கும் தேவை. அதனால எல்லா பாடமும் வரணும், ஓடணும். ஏன்னா எங்கட கடவுள் ஒரு பாடத்தின் கடவுள் அல்ல, எங்கட கடவுள் எல்லா பாடத்துல கடவுள். அதனால
எது கூட ஓடுதோ அதை குறை, எது குறைய ஓடுதோ அதை நல்லா பெருக்கிறதுக்கு பேர். பிறகு காலம் கடத்தி போட்டு வந்த ஞானம் நம்மள வசதியில சுடல ஞானம். டைம் இல்லாம போச்சுதான்டா, ஐயோ எங்களுக்கு கொஞ்சம் என்னதாங்கன்னு கேட்டா என்ன செய்யும். அதுக்கப்புறம் போய் இந்த படிப்பு கணக்கு அப்படிதான் படிப்பாங்க. அவர்களுக்கு படிக்கிறதுக்கு காலம். அவ இப்பயும் புள்ள வைத்துக்கொண்டும் நல்லா போய் இந்த அவ வீட்டுல யாரு புள்ள பாக்குறது? அவர் மாஸ்டர் செய்கிறாராம். என்ன வீட்டுக்கு ஒழுங்கா வந்து பிள்ளைகளோட மனசியோட நேரம் செலவழிக்கிற. படிக்க வேண்டிய வயசுல படிச்சுட்டு மாஸ்டர் கீஸ்டர் எல்லாம் கிழிச்சு போட்டு வேலைக்குள்ள போய் இருந்து படிக்கிறா. அதை விட்டு போட்டு இனித்தான் படிக்கிறாரா? வேலைக்கு போனாலே பிள்ளைய பார்க்க நேரம் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு படிப்பையும் தூக்கி போடுறது என்ன பிரயோசனம்? யாருக்கு பிரயோசனமா இருக்க யோசிக்கிற? உங்க சொந்த பிள்ளைக்கே பிரயோசனம் இல்லை நீ, உங்க சொந்த மனசுக்கே பிரயோசனம் இல்லை நீ. அதை செய்யற வயசுல செய்திருக்கணும். அதான் நம்ம தமிழுக்காங்க காத்திருக்கல தூக்கி இருக்கணும். காற்று இருக்கும் போதே தூக்கி இருக்கணும். நமக்கு அந்தந்த சந்தர்ப்பம் கடவுள் வச்சுக்க அந்த வயசு நிலைமையில அதுல செய்திருக்கோம். அவர் இப்பதான் அவர் டாக்டருக்கு படிச்சுட்டாரா, நீ அடுத்த லெவலுக்கு டாக்டருக்கு படிச்சு வேலைக்கு போய் வரைக்கலையே மனுஷி பிள்ளைகளோட நேரம் செலவழிக்க முடியல. இனி அதுக்கு அடுத்ததான் டாக்டருக்கு மேல டாக்டர் படிச்சா அவர் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறாங்க. பிள்ளையும் தாயும் மிஞ்ச யாருக்கு பிரியோசனம் இருக்கு? என்னது ஊருக்கெல்லாம் பிரியோசனம், சொந்த குடும்பத்தை நாசமாக்கி போட்டான். வேண்டாம் வேண்டாம். முதல் குடும்பத்துக்கு பிரியோசனமா இருக்கப்ப. சொந்த குடும்பம் கடவுள் உன்னை தகப்பனா தந்தது குடும்பத்துக்கு, உன்னை புருஷனா தந்தது குடும்பத்துக்கு, உன்னை மனசியா தந்தது குடும்பத்துக்கு. ஊரா இருக்கு இல்ல, ஊரா இருக்கு இல்ல. உங்க சொந்த குடும்பத்துக்கு பிரியோசனமா இருக்கப்ப. அதுல பிரயோசனமாக அந்த பிள்ளைகளினுடைய வளர்ப்பு பெற்ற அந்த மனுஷியோட அந்த புருஷனோட நீ இருக்க வேண்டிய நேரங்களை அந்த தேவத்திய வளர்க்காம பிறகு என்னத்துக்கு காலத்துக்கு மிஞ்சி இன்னும் பிரயோசனம். கணக்க ரிட்டையர்ட் ஆகி போட்டுதான் நம்முடைய ஆக்கள் ஓடி போய் இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில அந்த ஓட்ட யூனிவர்சிட்டியில படிச்சு லோயர் ஆகி, ஐயோ லோயரோட இப்ப முந்தி ஒவ்வொரு கடை தண்ணி இந்த மாதிரி இப்ப லோயர் எல்லாம் வயசு பார்த்தா 65. நான் லோயர் நான் படிச்சு வந்துட்டேன். படிச்சு வந்து எப்படி டீல் எழுதுறேன்னு தெரியல, எப்படி அந்த டீ பார்த்து அதுக்கான டைட்டில் சொல்லணும்னு தெரியல. கண்ட கோண புத்தியில அரள பேந்த புத்தியோட படிச்ச அரள பேந்த யூனிவர்சிட்டி கொடுக்குற படிப்புகள். அதனால இந்த 30-35க்கு பிறகு இந்த படிக்கிறதெல்லாம் நிப்பாட்டிது. அதுக்கு பிறகு இந்த நீ குடும்பம் அழைக்கப்பட்டாலே இந்த குடும்பம் அதோட நில். அதுக்குள்ள குடும்பமும் சபையும் இந்த விஷயங்கள் குழப்பப்படாம ஏதாவது செய்யலும்டா செய். படிக்கவே வேண்டாம் என்று சொல்லல. ஆனா இந்த குடும்ப வாழ்க்கை குழம்ப கூடாது. இந்த குடும்பத்துக்கு சோறு வைக்கிற மேசையில சாப்பாடு வைக்கிறது குறைய கூடாது. அது நார்மலா ஓடிக்கொண்டிருக்கணும். இந்த மனசியோட பிள்ளைகளோட சபையோட நேரம் செலவழிக்கிறது அப்படியே சரியா இருக்கணும். அதை மெயின்டைன் பண்ணிக்கொண்டு நீ உங்க உடம்ப கெடுக்காம நீ படிக்க போறியண்டா படி. அந்தந்த வயசுல செய்ய வேண்டியதை செய்யாம நாம இதுக்கு பிறகு செய்ய வழிகட்டு கேட்கல. அதால கட்டாயம் குழப்பம் ஏதோ ஒரு பக்கத்துல இழப்போ அதுல கவனம். அழைப்புகள் அந்தந்த வயசுல சரியா கொடுத்திருக்க வேணும். அதை கொடுக்காட்டி அதனுடைய விளைவுகள் நாமல் அனுபவிப்போம். அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையிலும் இருக்கிறோம். அதுல கவனம். பிள்ளைகள் ஒரு நாடும் அப்பா அம்மாட சம்மதம் இல்லாம அழைப்புக போகக்கூடாது. இதை நாமல் மனதில் வச்சு இந்த